2023 2024 பெட்சுக்கு நடந்த செகண்ட் டேர்ம் எஃப்டபிள்யூசி பேப்பர்ல 3வது கேள்வியை பார்ப்போம். சரியா? 3வது கேள்வி என்ன சொல்லுதுன்னு சொன்னா, 2 எக்ஸின் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் எக்ஸ் பிளஸ் டூவை பகுதி பின்னங்களில் எடுத்துரைக்க. இதிலிருந்து எக்ஸின் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் 2x பிளஸ் ஒன்னை பகுதி பின்னங்களில் எடுத்துரைக்க. சரியா? அப்ப 2 எக்ஸின் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் டூங்கிறத பகுதி பின்ன வடிவில் எழுதி கொள்வோம். ஏ இன் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் பிளஸ் பி இன் கீழ் எக்ஸ் பிளஸ் டூன்னு சொல்றேன். சரியா? அடுத்தது என்ன செய்வோம்னு சொன்னா, எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் டூவால ரெண்டு பக்கமும் பெருக்குவோம். அப்படி பெருக்கிறோம்னு சொன்னா இந்த பக்கம் 2x சமன் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் டூன்னு வருவாரு பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் ஒன்னு சொல்லி வருவாரு. இப்போ ஏயையும் பியையும் கண்டுபிடிக்கணும்னு சொன்னா முதலாவது என்ன செய்ய இயலும் சொன்னா, எக்ஸுக்கு பிரதியிட இயலும். -1ஐயும் -2ஐயும் பிரதியிட்டு ஏயையும் பியையும் கண்டுபிடிக்க இயலும். அதே மாதிரி ரெண்டாவது எப்படி செய்யலாம்னு சொன்னா, ரெண்டாவது முறை என்னன்னு சொன்னா, எக்ஸிட குணகங்களை சமப்படுத்துறது. எக்ஸிண்ட ஓராம் அடுக்க சமப்படுத்துறது முதலாம் தரம். அதுக்கப்புறம் எக்ஸிண்ட பூஜ்ஜியம் அதாவது எண் மாறிலிகளை சமப்படுத்துறது. இப்படி செய்யலாம். இப்ப நான் இந்த கேள்வியில என்ன மெத்தடை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா, நான் எக்ஸுக்கு பிரதியிட போறேன். சரியா? முதலாவது ஏய மட்டும் காணணும். அப்ப பிய இல்லாம செய்யணும். அப்ப பிய இல்லாம செய்யணும்னு சொன்னா எக்ஸ் சமன் -1 பிரதியிடுவேன். ஏன்னு சொன்னா -1 கொண்டு வந்து இங்க பிரதியிட்டா -1 பிளஸ் -1 பிளஸ் 1 பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் இன்டு பி பூஜ்ஜியம் ஆகிடும். அப்போ எக்ஸ் சமன் -1 கொண்டு வந்து பிரதி இட்டா இடது பக்கம் யாரு வருவாரு? -2. அவரு சமன் யாரா இருப்பாரு? -1 பிளஸ் 2 அது 1. அப்ப ஏ. அப்ப நம்மளுக்கு தெரியும் ஏ சமன் -2 கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன செய்வோம்னு சொன்னா, எக்ஸ் சமன் -2ங்கிறத பிரதியிடுவோம். அப்படி பிரதியிட்டோம்னு சொன்னா இடது பக்கம் யாரு வருவாரு? -4. அவர் சமன் வலது பக்கம் ஏ இன்டு -2 பிளஸ் 2 ஏ இன்டு பூஜ்ஜியம். அப்ப ஏ வராது. பி -2 பிளஸ் 1 அப்ப -1 அப்ப மைனஸ் பி. அப்போ பி சமன் யாரு? 4 சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்க ஏக்கும் பிக்கும் பிரதியிட்டா நம்மட கேள்வியில முதலாவது பார்ட் முடியுது. அப்ப 2 எக்ஸின் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு எக்ஸ் பிளஸ் டூ அவர் சமன் யாரு? 4 கீழ் எக்ஸ் பிளஸ் 2 மைனஸ் 2 கீழ் எக்ஸ் பிளஸ் 1. சரியா? இதுதான் நம்மட கேள்வியிட முதலாவது பார்ட். ஓகே, அடுத்தது சொல்றாரு, இதிலிருந்து எக்ஸின் கீழ் எக்ஸ் பிளஸ் ஒன் இன்டு 2x பிளஸ் ஒன்னை பகுதி பின்னங்களில் எடுத்துரைக்க. சரியா? நோமலா இதிலிருந்து சொல்லாமட்டா இவருக்கு சும்மா இதே மாதிரி பிரதியிட்டு நம்மளால செஞ்சுட்டு வரையலும். இதே மாதிரி செஞ்சுட்டு வரையலும். இப்போ இதிலிருந்து சொல்லியாச்சு. அப்போ இது கண்டிஷன், கட்டாயம் இதுல இருந்து தான் போயாகணும். சரியா? இப்ப யோசிப்போம், எப்படி இந்த வடிவத்திலிருந்து இதுல இருந்து இதை உருவாக்க இயலும் யோசிப்போம். சரியா? இதை எப்படி உருவாக்க இயலும் யோசிப்போம். இப்போ எனக்கு ஒரு ஐடியா ஒன்று படுவது, எக்ஸ வந்துகிட்டு 2x நான் யோசிக்கிறேன். எக்ஸ் ஆனது 2x ஆகும் போது யோசிப்போம். அப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா பகுதியை யோசிங்க. முதலாவது பகுதியை யோசிங்க. இப்ப நான் எக்ஸுக்கு பதிலா 2x பிரதியிட்டேன்னா 2x பிளஸ் 1 வருவாரு. இங்க என்னண்டு வருவாரு? 2x பிளஸ் 1 வருவாரு. சரியா? அப்ப 2x பிளஸ் 1 இங்கேயும் இருக்கிறார், இங்கேயும் இருக்கிறார். திரும்ப இந்த பக்கத்தை யோசிச்சீங்கன்னு சொன்னா இது 2x பிளஸ் 2 வராரு. அப்போ 2 வெளியால தூக்குனீங்கன்னு சொன்னா இது எக்ஸ் பிளஸ் 1 மாறும். அப்போ இங்கேயும் எக்ஸ் பிளஸ் 1 இருக்கிறாரு. அப்போ என் ஐடியா சரின்னு சொல்லி எனக்கு தோணிடும். சரியா? இந்த மாதிரி கேள்விகள் எல்லாம் பயிற்சியின் மூலமாகத்தான் நம்மளுக்கு எப்படி பிரதிங்கிற ஐடியா வரும். சரியா? நிறைய நம்ம கேள்வி செய்ய செய்ய நம்மளோட மனசுக்கு தோணும், ஓகே இவருக்கு இதை பிரதியிட்டா இந்த விட வார மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பயிற்சி செய்ய செய்ய அது உங்களுக்குள்ளேயும் தானா வந்துடும். அப்போ எக்ஸுக்கு பதிலா 2x சொல்லி எடுப்போம். அதாவது எக்ஸ் ஆனது 2x ஆகுதுன்னு சொல்லி யோசிப்போம். அப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா இங்க வந்து பிரதியிடுங்க. எக்ஸுக்கு பதிலா 2xங்கிறத இந்த சமன்பாட்டுல பிரதியிடுங்க. பிரதியிட்டீங்கன்னு சொன்னா 2 இன்டு 2x 4x கீழ் 4x கீழ் எக்ஸுக்கு பதிலா 2x 2x பிளஸ் 1 எக்ஸுக்கு பதிலா 2x 2x பிளஸ் 2. சரியா? அது சமன் யாரு? 4 கீழ் 2x பிளஸ் 2 மைனஸ் 2 கீழ் x பிளஸ் 2x பிளஸ் 1.
ஏன் எக்ஸுக்கு பதிலாக 2x எடுத்தோம். சரியா? இப்போ இங்கால பக்கம் இங்கேயும் கீழேயும் மேலேயும் 2ஆல சுருக்கியலும், இங்கேயும் கீழேயும் மேலேயும் 2ஆல சுருக்கியலும். அப்போ அதை சுருக்கிக் கொள்ளுவோம். அப்ப 2ஆல சுருக்கினா இங்க 2, இங்கேயும் 2 பொதுவா எடுக்கலும். அப்புறம் 2 வெட்டி கொள்ளலும். இங்கேயும் 2ஆல சுருக்கியலும் 2, இங்கேயும் 2 வெட்டி கொள்ளலும். அப்போ நம்மளுக்கு இப்ப ஃபைனலா மிஞ்சி யாரு வாராரு, மிச்சமா யாரு வாராரு? 2x கீழ் 2x plus 1 into x plus 1 சமன் 2 கீழ் x plus 1 minus 2 கீழ் 2x plus 1. இங்க பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் 2 இருக்கிறாரு. அப்ப 2 கேன்சல் பண்ணும். 2 2 2. அப்போ ஃபைனலா நம்மளுக்கு யாரு வராரு? x கீழ் x plus 1 2x plus 1. அது சமன் யாரு? 1 கீழ் x plus 1 minus 1 கீழ் 2x plus 1. ஓகே, இதுதான் அவர் காட்ட சொன்னது. x கீழ் x plus 1 into 2x plus 1 பகுதி பின்னங்களா எடுத்துரைக்க சொல்லியிருக்கிறாரு. சோ அதையும் காட்டிட்டோம். சோ நமக்கு தேவையான ஆன்சர் இதுதான். Thank you for watching.